2 நாளாக கேர்னில் ஒரே மழைங்க. அந்த மழையோடு சேர்த்து ஒரு இதமான குளிர். இந்த குளிருக்கு சூடாக சாதம் பண்ணி அது மேலே இந்த வத்த குழம்ப போட்டுட்டு அப்படியே அதை பிசைஞ்சு இது கூடவே ஒரு கீரை பொரியலோ இல்லை ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோ பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்ல, அதுதான் பண்ணேன். ஸோ இந்த மெஸ் ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஸ்பைஸ் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஸ்பைஸ் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் தனியா, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே ஹைலைட் மணத்தக்காளி வத்தல், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பாக அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, இது கூடவே கொஞ்சம் தக்காளி, அப்புறம் ஒரு 4-5 மிளகா மட்டும் உங்கள் மிளகா எவ்வளோ காரமாக இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த டொமேட்டோ நல்லா முஷி ஆகிற வரையும் குக் பண்ணிக்கணும். இப்போ இதையும் எடுத்து ஒரு பேனில் செப்பரேட்டாக வச்சுட்டு இந்த ரெண்டும் நல்லா ஆற விட்டு இது ஒரு மெய்யான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்மளோட இந்த குழம்போட பேஸ்ட். நீங்கள் இந்த குழம்போட பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் ஃபார் 1 வீக். ஆர் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்லி இது ஒரு ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னரில் போட்டு ஃபார் அப் டு 2 to 3 months யூ கேன் ஃப்ரீஸ் இட். உங்களுக்கு எப்போல்லாம் குழம்பு பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நம்மளோட பேஸ்ட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது நம்ம குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் கண்டிப்பாக செலவாகும். நீங்கள் நிறைய நல்லெண்ணெய் விடலை அப்படின்னா அந்த குழம்பு சுவைக்காது. ஸோ நான் மறுபடியும் ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த நல்லெண்ணெய் ஹீட் ஆன பிறகு அதிலே கடுகு, வெந்தயம் இது ரெண்டையும் தாளிச்சிட்டு இது கூடவே சாம்பார் வெங்காயம், அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மணத்தக்காளி வத்தல் இதையும் போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூடவே 2 கப்பு நல்லா திக்காக கரைச்சிக்கிட்ட புளி காய்ச்சல் அதையும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அதே மாதிரி கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரவுண்ட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கூடவே வந்த பழக்கம் இந்த மிக்சியை ஒரு நல்ல கழுவி அந்த மிக்சியை கழுவின தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஹீட்டில் இதை நல்லா திக்காகிற வரையும் நம்ம ஹீட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல். மெஸ் ஸ்டைல் வத்த குழம்பு இஸ் ரெடி. இப்போது இதோட ஃபைனல் டச், ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் ஒரு கை கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா சிகிலாகி வரும்போது இதை குழம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான மெஸ் ஸ்டைல் வத்த குழம்பு ரெடி டு பி சர்வ்ட் வித் pretty much anything you want. பட் எனக்கு ஃபேவரெட் சுடு சுடு சாதம், this and கீரைக்கூட்டு. I hope you like the recipe. Follow Tomato Blues for more.